நீரில் மூழ்கிய காகித கப்பலின் கடைசி முனையில் அமர்ந்து கொண்டு யோசிப்பது போன்றுள்ளது. சதுரங்க ஆட்டத்தின் ராசாக்கள் என எங்களை அறிமுகம் செய்தனர். ஆட்டத்தின் முடிவில்தான் தெரிந்தது நாங்கள் வெறும் பகடைக்காய்கள் என. கால ஓட்டத்தில் சிக்கி கண்ணில் கண்டவற்றை மெய்யென எண்ணியதின் விளைவாயுது. நான் யார்? ஒருவன் வாழ்வின் எல்லையில் அமர்ந்து கொண்டு கூறும் கதை இது. என் பாதையின் முடிவு இது. ஏன் இது அதிகாரத்திற்கு நடக்கின்ற போராட்டமா? இல்லை, பயத்தை மற்றவர்களின் மனத்தில் விதைக்க நடக்கும் போரா? பயம் மிகவும் கூர்மையானது. கூர்மை தருவது பயம். பயத்தினால் கிடைப்பதே மரியாதை. ஏண்டா நீலாம் என்ன பார்த்து சிரிக்கிற? சார் ஏன் சார் இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இந்த நாய்க்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பார்த்தே கேள்வி பேசி சிரிப்பான் இவன். ஏன் இப்படி பண்ண? இப்படி வா. ஏன் இப்படி பண்ண? சார் நான் இல்லை சார். இதுக்கெல்லாம் டிசியை கொடுத்து அனுப்புங்க சார். போய் அதுங்க அப்பா கூட வேலை பார்க்கட்டும். உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? எங்கள் அப்பா கார்பரேஷனில் வேலை செய்கிறார் சார். சார் குப்பாள்றா சார். இங்கே பாருப்பா, உங்கள் அப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதே நீ நல்லா படித்து வேலைக்கு போகணுன்னு தான். இப்போ நீ படிக்கலாம்னு நினைக்கிறியா, இல்லை உங்கள் அப்பா மாதிரி கஷ்டப்பட போறியா? சார் இதுக்கெல்லாம் இதுக்கு தான் சார் லாயக்கு. இந்த நாயெல்லாம் படிச்சு என்ன டாக்டர் ஆக போகுது. ஏனாயே படிச்சு டாக்டர் ஆக போறியா? இப்போ நான் இருந்து அந்த ஸ்கூலுக்கெலாம் போகலை. நமக்கு இந்த படிப்பும் செட் ஆகாது. நம்ம ராக்கில் வேலைக்கு போகலாம். நான் இருந்து நானும் அவன் கூட வேலைக்கு போகிறேன். இந்த ரேஷன் சோறுலாம் திங்கணும்னு எனக்கு என்ன தலையிலுத்தா? வேலைக்கு போனால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்ல. இந்த வாட்டியான்ல எம்எல்ஏ கை வச்சிட்டான். அவனுக்கு இருக்கு. என்னடா அவனை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி போலாம் பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க? என்ன சாமி உட்காந்துருக்க? தூக்கம் இல்லையா? ஏப்பா குப்பைக்கார மகனா படிக்கக்கூடாதாப்பா? குப்பக்காரனா? அவனுக்கு பேழ்றது மோல்றது எல்லாத்தையும் என் கையால் அல்லனே. அப்போ கூட எனக்கு வலிக்கலை. ஆனால் என் அப்பா வச்ச பேருப்பா, அந்த பேரு கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு இந்த ஊருக்காரன் எனக்கு ஒரு பேர் வச்சான்ப்பா. குப்பைன்னு வச்சுட்டான்ப்பா. நீ இன்னைக்கு படித்த படிப்பு கூட அந்த காலத்தில் இல்லை. இந்த வயிற்று பிழப்புக்காக அன்னைக்கு நிலைமைக்கு நான் வேலைக்கு போனதுப்பா. 4 பேர் கூட்டமாக நிற்கிற இடத்துல கூட என்னால் நிற்க முடியாது. நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாத்தமெல்லாம் அவங்களோட தான்ப்பா. ஒரு முழுக்க கட்டட உசந்து என்ன பிரயோஜனம்? மனசு பையன் மனசு அப்படியே தானே இருக்கு. என் மேல் அடிக்கிற வாசத்தை மறக்க நான் தினமும் குடிச்சேப்பா. ஆனால் இங்கே படுத்து கிடந்த
உங்கள் ஆத்தாவை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. நீ உங்கள் ஆத்தா மூத்த பார்த்ததில்லப்பா. உன்னையாட்டமே இருப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னைய தூக்கும் போதெல்லாம் என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தா. என்ன பாவம் செஞ்சாவளோ, உனக்கு 5 வயசுலேயே ஆத்தா போயிட்டாப்பா. 5 வயசுலேயே போயிட்டாப்பா. போயிட்டாப்பா. அப்படி ஆசைப்பட்டாப்பா உன்னை பார்க்கணும். அப்பா, அப்பனுக்கு ஒரு சத்தியம் செய்யறியாப்பா? இந்த ஊர் உன்னை குப்பக்காரிய மகன்னு சொல்கிறத யாருமே மாற்ற முடியாது. ஆனால் உன்னால் நீ நினச்சா மாற்றலாம். நீ டாக்டருக்கு படித்து டாக்டர் அப்பான்னு என் பேரை சொல்லணும். எனக்கு அது போதும்ப்பா, அது போதும். அதை மட்டும் செய்வியாயா? என்ன நாயே, நேற்று நான் உனக்கு அவ்வளோ புத்தி சொல்லியும் இன்னும் புத்தி வரல. இல்லை சார், யோசிச்சு பார்த்தேன். இந்த ஊரை சுத்தம் பண்ணுறதுக்கு கையில் விளக்கமாற பிடிக்கிறதோட பேனா பிடிச்சா நல்லா இருக்குன்னு நினச்சேன். டேய், என்ன இந்த மேசி நமக்கு மட்டும் சம்பளத்தை கம்மியாக தெரியும்? இதெல்லாம் கேட்குறது இல்லையா? வேலை செய்யும் போது மட்டும் அது நோட்டா இது நோட்டான்றேன். இப்போ சம்பளத்தை தர்றது என்ன அவனுக்கு? என்னடா வேலை முடிஞ்சா? முடிஞ்சுனே. சம்பளம் அதான் போட்டாச்சுல. இல்லைண்ணே, சம்பளம் கம்மி. நீ பார்த்த வேலைக்கு தான் சம்பளம். அவங்களுக்குலாம் 400, எங்களுக்கு மட்டும் நான் 300. கொடுக்குற காசை வாங்கிட்டு வேலை பார்க்க முடிஞ்சா பாரு. இல்லை இதே வேலை பார்க்க என்கிட்ட 1000 பேர் இருக்கான். யோ, இதெல்லாம் பேசாத, காசை மட்டும் கொடு. நீ ஏடா என்கிட்ட குரல் வச்சு பேசுற? என்னண்ணே கையெல்லாம் வைக்கிறீங்க? என்கிட்ட வேலை பார்க்குற நாய் நீ என் கையை பிடிக்கிறியா? எத்தனை நாட்கள் இன்னும் வலிகளை தாங்கப் போகிறாய்? உரிமைகளைத்தானே கேட்கிறாய்? அதற்கு ஏன் இத்தனை போராட்டம்? கண்களை திறந்து பார். பயம் மிகவும் கூர்மையானது. பயத்தினால் கிடைப்பதே மரியாதை. இல்லைண்ணே, நானே பார்த்துக்கிறேன். டேய், 1000 தான் இருந்தாலும் அவங்க பண்ண தப்பு. சின்ன சின்ன பசங்க எனக்கு எப்படி இறங்கி செஞ்சுக்கிருக்காங்க? ஒரே வம்பாள் திட்டுறாங்க. நீ பார்த்துக்கிறியா? இல்லை, நானே பார்த்துக்கிறேன். எதா இருந்தாலும் டேய் பேசிட்டு இருக்கோம்ல, வெளியே இருக்கடா. ஏயா இருண்டு போகிறாங்க? நம்ம பையில தானே. அவனுங்க கிடக்குறானுங்க நாய்ங்க, அவனுங்களுக்கு என்ன தெரியும்? விரா, இன்னும் எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணி சுற்றிட்டு இருக்க போகிறோம்? நம்ம பார்த்து வளர்த்துட்டு நாய் இன்னைக்கு நம்மளை பார்த்தே குறைக்குது. சரி விட்றா. விட்றானா? இன்னும் எத்தனை நாளைக்கு? என்னால் அவன் கால் செருப்பாலாம் தேய முடியாது. இப்போ என்னடா செய்யலாங்கிற? இந்த அளவு என் கூட மட்டும் நில்லு. அவன் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கலாம். உன் கனவுகளை நோக்கி சிறகினை விரி. பாதை எட்டும் வரை பசியை தூக்கிலிடு. கனவுகளை உறங்க விடாதே.
அதற்கு உயிர் கொடு. கால்கள் 1000 தூரம் ஓடினாலும் அது உன் லட்சிய பாதையாகட்டும். உனக்கென ஒரு நாள் வரும் என காத்திருக்காதே, அது முட்டாள்களின் வேலை. உனக்கென ஒரு விடியலை உருவாக்கு, அதில் உன் கனவுகளை உதயமாக்கு. டாக்டர் எல்லாம் ரெடி, போகலாமா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கியா? உன் பெயர் என்ன? அதே குப்பைக்கார மாவன் தான் சார். எங்கள் அப்பா பேர் குப்பை இல்லை, வேலன், டாக்டர் பிரபாகரனோட அப்பா. ஒருவனிடத்தில் காட்டப்படும் அடக்குமுறை எழுச்சியை உண்டாக்கும். இந்த எழுச்சி ஒருவனின் சமநல மனப்பான்மையை உடைக்கக்கூடும். வன்முறை எனும் கூர்மையான ஆயுதம் உங்களை பாதாளத்திற்கு இட்டுச் செல்லும். கல்வி எனும் கால இயந்திரம் உங்களை காலம் கடந்தும் நினைவில் கொள்ளும். ஒரு சிற்பி சிலையை செதுக்கையில் ஒரு கல் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகிறது. வலிகளை தாங்கிய கல் இறைவனாக வணங்கப்படுகிறது. பாதியில் விலகிய கல் அதே கோயிலின் படிக்கல்லாகி மிதிபடுகிறது.